குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கர்நாடக அரசின் முயற்சியை அனைத்து வடிவிலும் தமிழக அரசு எதிர்க்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் மேகதாது பகுதியில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து அரசினர் தனி தீர்மானத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர் மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசியல் கட்சிகள் ஓரணியில் இருப்பதாக தெரிவித்தார். தமிழகம் தண்ணீருக்காக கையேந்தக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் தண்ணீருக்காக போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். நம்முடைய மகன், பேரன், கொள்ளுப்பேரன் வரை இந்த போராட்டம் முடியாதோ என்ற சந்தேகம் எழுவதாகவும், நீங்கள் என்ன செய்தீர்கள், நாங்கள் என்ன செய்தோம் என்பதை இந்த பிரச்சனையில் விட்டொழித்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் துரைமுருகன் வலியுறுத்தினார். போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இது நாம் தோற்று போனால் வருங்கால சமுதாயம் நம்மை காரி துப்பும், சபிக்கும். இந்த பீரியட் நமக்கு சரியான பீரியட் ஆகியனாலே சொல்லுகிறேன், இதை நாம் எப்படியும் பெற்றாக வேண்டும். யோசனையை தாருங்கள், தானா நீயா என்று பேச கூடாது. அதுவே பெரிய தப்பு. அது முடிச்சு பேசல. நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். இதையடுத்து தீர்மானத்தை துரைமுருகன் வாசித்தார். அதில் மேகதாது பகுதியில் அணை கட்ட நிதி ஒதுக்கிய கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட எந்தவித அனுமதியையும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, காவிரி நதிநீர் விவகாரத்தில் 1986ஆம் ஆண்டிலிருந்து எம்ஜிஆர் முதல் இதுவரை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். மத்தியில் காங்கிரஸ், பாஜக ஆட்சி காலத்தில் அங்கம் வகித்த திமுக காவிரி பிரச்சனையை சரி செய்யாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். கர்நாடக அரசு தன்னிச்சையாக நிதி ஒதுக்கியது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக சார்பில் தீர்மானத்தை ஒருமனதாக ஆதரிப்பதாக தெரிவித்தார். 20 மாவட்டங்களுக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றின் நமக்குள்ள உரிமையை பேணி காக்க வேண்டியது நாம் எல்லோரின் கடமையாகும். கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் 16/2/2018 உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கியது கண்டிக்கத்தக்கது. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் முன்மொழிந்த அரசனுடைய தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருமனதாக ஆதரிக்கும் என்று கூறி அமைகிறேன். இதேபோல் காங்கிரஸ், பாமக, விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. கடலில் கலக்கும் வரை எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை ஒன்றிய அரசு நிலைநாட்ட வேண்டும், எங்களுடைய உரிமை பெற்றுத்தர வேண்டும். ஆகவே இந்த தீர்மானத்தை முழுமனதோடு நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். நான் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், இது ஏதோ கடந்து வந்த காலம் என்று நினைக்காமல் அடிக்கல் நாட்டிவிடக் கூடாது என்பதை மனதிலே கொண்டு உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் சரியாக இருக்கும். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் பிரதமர் அமைச்சரை சந்திக்கலாம். இது வாய்ப்பாக இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு நேர் எதிரானது. இரு மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பங்கீட்டிலே பிரச்சனை வரும்போது நடுநிலையோடு சார்பில்லை இல்லாமல் தீர்க்க வேண்டிய ஒன்றிய அரசு இன்றைக்கு கர்நாடக அரசுக்கு சார்பாக இருப்பது தமிழக மக்களுக்கு இழக்கின்ற மாபெரும் துரோகம். இந்த காவேரி உரிமையை பாதுகாப்பதற்கு, மேகதாது அணையை தடுப்பணை கட்டுவதை தடுப்பதற்கு இந்த அவை எடுக்கிற இந்த முடிவை, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆதரித்து பாராட்டி வரவேற்கிறேன். பாடுபட்டாலும் எந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தாக வேண்டும். காவிரி தண்ணீரிலே ஒரு சொட்டு தண்ணீரை கூட அவர்கள் தடுத்து நிறுத்திவிடக் கூடாது. அந்த வகையிலே நீர்வளத்துறை அமைச்சர் எடுக்கின்ற எந்த முடிவுகளாக இருந்தாலும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரிக்கிறது. தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், இதுகுறித்து மத்திய அரசிடம் பாஜக தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக வலியுறுத்தும் என்று உறுதியளித்தார். பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையிலும் மத்திய அரசை இதை நிச்சயமாக வலியுறுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தமிழர்களுடைய நலன் காப்பதற்காக
காவிரி நீர் பெறுவதற்காக தமிழக அரசு எடுத்து வருகின்ற எல்லா முயற்சிகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தனது முழு ஆதரவை தெரிவிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக கர்நாடக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை அனைத்து வடிவிலும் தமிழ்நாடு அரசு எதிர்க்கும் என்று உறுதியளித்தார். அணைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும். அதில் எந்தவித பாகுபாடும் நாங்கள் பார்க்க மாட்டோம். அணை கட்டக்கூடிய முயற்சி எல்லா வடிவிலும் இந்த அரசு எதிர்க்கும். தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை, தமிழ்நாட்டு உறவுகளின் நலனை இந்த அரசு நிச்சயம் பாதுகாக்கும். தமிழகத்தின் உரிமையில் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். இதையடுத்து அரசினர் தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஜெயலலிதாவில் மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு அழைத்துச் செல்ல வலியுறுத்தியதாகவும் அப்பல்லோ மருத்துவமனையில் சிசிடிவி கேமராக்களை தான் அகற்றச் சொல்லவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் முன்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவின் அண்ணன் மனைவி இளவரசி ஆகியோர் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். காலை 11:30 மணியளவில் விசாரணைக்கு ஆஜரான ஓ பன்னீர்செல்வத்திடம் விசாரணை நடைபெற்றது. அப்போது ஜெயலலிதாவிற்கு சர்க்கரை அளவு அதிகம் இருந்ததை தவிர வேறு உடல் உபாதைகள் குறித்து தெரியாது என்று ஓபிஎஸ் கூறியுள்ளார். மருத்துவமனையில் நடைபெற்ற காவிரி கூட்டம் குறித்து தனக்கு தெரியாது என்றும் அறிக்கை வந்த பின்னரே அது குறித்து தெரிந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். கூட்டத்திற்கு பிறகு ஜெயலலிதாவிற்கு இதய பிரச்சினை ஏற்பட்டது குறித்தும் தனக்கு தெரியாது என்றும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 35 நாட்களுக்கு பின் அண்ணா எம்ஜிஆரை போல அவரையும் வெளிநாட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம் என அப்போதைய அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், வேலுமணியிடம் கூறியதாகவும் அதற்கு மருத்துவர்களிடம் ஆலோசித்த பிறகு முடிவெடுக்கலாம் என்று விஜயபாஸ்கர் தெரிவித்ததாகவும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். அப்பல்லோ தலைவர் பிரதாப் ரெட்டியின் மருமகன் விஜயகுமார் ரெட்டியிடம் இதே கருத்தை வலியுறுத்தியதாகவும் ஆனால் ஜெயலலிதா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் ஒரு வாரத்தில் பூரண குணமடைந்து விடுவார் என விஜயகுமார் ரெட்டி கூறியதாகவும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை வெளிநாடு அழைத்துச் செல்வது தொடர்பாக அப்போதைய தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அமைச்சரவையை கூட்டச் சொன்னது தொடர்பான கேள்விக்கு தன்னிடம் அதை பற்றி அவர் பேசவில்லை என குறிப்பிட்டுள்ள ஓபிஎஸ் அவ்வாறு கேட்டிருந்தால் உடனடியாக கையெழுத்து போட்டிருப்பேன் என்றும் பதிலளித்துள்ளார். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அத்துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் ஆகியோர்தான் எய்ம்ஸ் மருத்துவர்களை வரவழைத்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் அப்பல்லோ மருத்துவமனையின் சிசிடிவி கேமராக்களை அகற்றச் சொல்லவில்லை என கூறியுள்ள ஓபிஎஸ் நோயின் தன்மையை பொறுத்து அரசியல் பிரபலங்களை உயர் சிகிச்சைக்காக வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்வது தவறு இல்லை என்றும் தர்மயுத்தம் தொடங்கியது முதல் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கும் வரை தான் பேசியது அனைத்தும் சரியானதே என்றும் ஓபிஎஸ் விளக்கம் அளித்துள்ளார். சசிகலாவின் அழைப்பின் பேரில் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்க அமெரிக்க மருத்துவர் சமின் சர்மா வந்ததாகவும் அவர் எந்த சிகிச்சையும் அளிக்காமல் சென்றது பற்றி தனக்கு தெரியாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சுமார் 3.5 மணி நேர விசாரணையில் ஓ பன்னீர்செல்வத்திடம் 78 கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் அவரை செவ்வாய்க்கிழமையும் ஆஜராக ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது அவரை ஓரிரு முறை மட்டுமே பார்த்ததாக இளவரசி வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரித்து வரும் ஆணையத்தில் ஆஜரான சசிகலாவின் அண்ணன் மனைவி இளவரசி ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது 75 நாட்களும் தான் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் ஆனால் ஓரிரு முறை கண்ணாடி வழியாக மட்டுமே அவரை பார்த்ததாகவும் தெரிவித்தார். சசிகலா மூலமாக 1992ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுடன் அறிமுகம் ஏற்பட்டது என்றும் போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவுடன் தங்கியிருந்த போது வீடு மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். 2014இல் ஜெயலலிதாவுடன் சிறைக்கு சென்றதை தெரிவித்துள்ள இளவரசி அப்போது அவர் உடல்நலக் குறைவாகவும் மன உளைச்சலில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். 2016 தேர்தலின் போது ஜெயலலிதா உடல்நலக் குறைவாக இருந்ததாகவும் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவை சசிகலா மட்டும் உடனிருந்து பார்த்துக் கொண்டதாகவும் இளவரசி தெரிவித்துள்ளார்.